ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு கொரியன் மூவியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து த சேசர். 2008 வெளியான இந்த படம் வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கேட்டகரியை வந்து இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி. பட் ஆனால் இப்போ வந்து அவர் வந்து பெண்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஃபோன் நம்பர்லேருந்து கூப்பிடக்கூடிய ஒரு கஸ்டமர் வந்து அவர்கிட்ட போகிற பெண்கள்லாம் வந்து காணாமல் போகிறாங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த பெண்களை வந்து தேடி கண்டுபிடிச்சாரா, அந்த பெண்களுக்கு என்ன ஆணுச்சு, யார் அந்த கஸ்டமர், என்ன செய்யறான் அந்த பெண்களை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா சொல்லக்கூடிய படம் தான் வந்து மன்னிச்சிருங்க. இந்த படம் வந்து 125 நிமிடங்கள் வந்து ஓடுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து இந்த படம் வந்து ஓடுதுங்க. பட் ஆனால் வந்து இந்த ஸ்டோரியை வந்து இன்னும் கொஞ்சம் கிரீப்பிங்காக வந்து சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு பட்டுச்சு. இருந்தாலும் இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து அது வந்து வேற்றுமொழி ஒரு படமாக இருந்தாலும் கூட அதில் வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வந்து உண்டானுச்சு. அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து கொரிய லாங்குவேஜ்லேயே பார்த்தா கூட அந்த கனெக்ட் வந்து உண்டாகுது அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். சொல்லுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வந்து ஒரு பெண் காரை ஓட்டிக்கிட்டு ஒரு நல்ல ரஷ்ஷான ஒரு ரோட்ல வந்து போயிட்டு இருக்கா. ஒரு மூலையில வந்து காரை நிப்பாட்டிட்டு ஒருத்தருக்கு வந்து கால் பண்றா. நான் இங்க வந்துட்டேன், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவ கால் பண்றா. அந்த பையனும் வந்து அந்த பெண்ணோட கார்ல ஏறி 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆள் யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் காரை பார்க் பண்ணிட்டு நடந்து ஒரு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. சில நாட்கள் கழித்து அந்த கார் அதே இடத்துலதான் பார்க் பண்ணியே கிடக்கு. அந்த கார் வந்து நகர்த்த கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நமக்கு வந்து சீனாவே காமிச்சிடுறாங்க. நிறைய இலைகள் தலைகள்லாம் அதுல கொட்டி அப்படியே அழுக்கு படிஞ்சு அந்த கார் வந்து ரொம்ப நாளா அங்கேயே கிடக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சீனா வந்து கன்வெர்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு வந்து போன் வருது. நிறைய போன்லாம் வச்சுக்கிட்டு நிறைய கார்டு, பொண்ணுங்களோட போட்டோ, அறகுறையா இருக்கக்கூடிய போட்டோவெல்லாம் கொண்டு போய் ஒருத்தன்ட்ட வந்து நீ இந்த கார்டு எல்லாத்தையும் எங்க பார்த்தாலும் கொடுத்துட்டு வா, எங்க பார்த்தாலும் வச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. அப்போ வந்து ஹீரோவுக்கு போன் வருது. எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி போன் வருது. ஹீரோ வந்து எவ்வளோ பார்த்தாலும் அங்கே எங்கேயும் ஓடி போயிடாளுங்க. இதோட 2 பொண்ணை வந்து காணோம், எங்கே தான் போனாலும் தெரியல அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே ஃபோனை வச்சுட்டு நான் அனுப்பி வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை. இந்த சமயத்தில் அந்த கஸ்டமருக்கு ஒரு பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு. அந்த பொண்ணு அங்கே போய் ஜாலியாக இருக்கிறதுக்காக போகிறாங்க அந்த ரூமுக்கு. அங்கே போனோடனே அந்த கஸ்டமர் வந்து ஒருத்தனை பாத்ரூமில் ஒளிய வச்சு கேமரா எடுக்கிறதுக்காக வச்சுருந்துருக்கான். அதை வந்து அந்த பொண்ணு பார்த்துடுறா. அவங்களுக்குள்ள தள்ளுமுள்ளு ஏற்படுது, சண்டை நடக்குது. அந்த கஸ்டமர் வந்து அந்த பொண்ணை வந்து அடிச்சிடறான். இவன் வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு வந்து சொல்லிடுறா. கொஞ்ச நேரம் படம் மட்டும் எடுத்துக்கலாம். ஹீரோ வந்து கஸ்டமர் வந்து வெளுன்னு வெளுக்கிறான். இந்த மாதிரிலாம் செய்யறிய என்னடா அப்படின்னு மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து அவன் தப்பான தொழில் பண்ணா கூட அவன் ஒரு நல்லவன் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து காமிச்சிடுறாங்க. மறுபடியும் வந்து ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து கால் வருது. அவன் கூட வேலை பார்க்குற பையன் வந்து அந்த காலை அட்டன் பண்ணி பேசுறான். ஒரு பொண்ணு, நிறைய பொண்ணு வந்து அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், இந்த பொண்ணு வேணுமா அந்த பொண்ணு வேணுமா அப்படின்னு சொல்றான். பட் ஆனால் அந்த கஸ்டமர் வந்து யாருமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ஒரு முக்கியமான ஆளை வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கஸ்டமர் வந்து கேட்குற மாதிரி தெரியுது. எல்லாருமே பிஸியா இருக்காளுங்க. அவன் எங்க போனா, மொய்யா என்னமோ ஒரு பேர் சொல்றான். அந்த பேரை சொல்லி அவன் எங்க போனா அப்படின்னா, அவளுக்கு வந்து இன்னைக்கு ரெஸ்ட் வேணும்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து சொல்றான். எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலா இருக்கு. அப்படி என்ன பண்ண? ஜலதோஷம் பிடிச்சி காய்ச்சல் வந்து. சரின்ட்டு நான் பேசிக்கிறேன் வைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொய் அப்படிங்கிறவளுக்கு வந்து கால் பண்ணி, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இது மாதிரி நீ கஸ்டமர் உன்னை கூப்பிடுறாரு, நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவ வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது, என்னால போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இவன் சத்தம் போட்டு திட்டி போ சொல்லிடலாம். அங்க அந்த பெண் வந்து உடம்பு சரியாம தான் இருக்கா. உண்மையிலேயே அவளுக்கு வந்து ஒரு 7 வயசுல ஒரு பெண் குழந்தை ஒண்ணு இருக்கு. ஹீரோ வந்து எந்த கஸ்டமருக்கு எந்த பொண்ணு அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டைரியில வந்து குறிச்சு வச்சுக்கிட்டே வருவான் எப்போதும். அதே மாதிரி இந்த பொண்ணை கூப்பிட்டது யாரு என்ன அப்படிங்கிறத வந்து குறிச்சு வைக்கிறதுக்காக டைரியில வந்து எழுதுறான். வந்து கஸ்டமர் பேர் இல்லாம ஒரு நம்பர் மட்டும் எழுதியிருக்கு. கடைசி போன் நம்பர் வந்து 4885 அப்படிங்கிற மாதிரி 4885 அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு.
இந்த நம்பரை அவன் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு டவுட் வருது. இதே மாதிரி இந்த 2 காணா போன பொண்ணுங்களுக்கும் வந்து இந்த நம்பர் தானே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி டைரியை திருப்பி பார்க்குறான். ஒரு மாசத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உள்ள இதை வந்து திருப்பி பார்க்குறான். அதுலேயும் வந்து இந்த 4885 அப்படிங்கிற நம்பர்ல வந்து கூப்பிட்டு அந்த கஸ்டமருக்கு போன பொண்ணுங்க 2 பேரை வந்து காணும். இப்ப 3ஆவதா இந்த பொண்ணு போயிருக்கா அப்படிங்கறத வந்து ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. 85 ஏன் உனக்கு தெரியுமா? தெரியும் சார், அவன் ஒரு பெரிய பைத்தியக்காரனாச்சே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி அந்த ஹீரோ வந்து கண்டுபிடிச்சு விரட்டி பிடிக்கிறாரு அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதை. 30வது நிமிஷத்துல இருந்து படம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் படம் வந்து கொஞ்சம் வேகமாவே போகும். இது வரைக்கும் அப்படியே ஸ்லோவா போற படம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பீக் எடுத்து கொஞ்சம் வேகமா ஹீரோ வந்து உடனே தன் கூட இருக்கிற அந்த பையன்கிட்ட கேட்டு, இவனா இந்த பொண்ணை வந்து ஆர்டர் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆமா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். உடனே ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, நீ எங்க இருக்க, உன் கஸ்டமர் எங்க இருக்கான் அப்படின்னோட, நான் கார்ல போயிட்டு இருக்கேன், அவன் வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு வந்து அந்த அனுப்பின பொண்ணு வந்து சொல்றாங்க. இந்த மாதிரின்னு நீ அங்க போனோடனே அவனோட அட்ரஸை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். போன அடுத்த செகண்ட் அவன் அட்ரஸ் தெரிஞ்சுக்கோ, நான் சொல்றதை கேளு, அதை மட்டும் செய்ய, நீ ஒன்னும் பதட்டப்பட. இவங்க அந்த கஸ்டமர் 4885 கஸ்டமரும் இந்த பொண்ணும் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. போனோடனே அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னா, கீழே உள்ள போற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கீழே இறக்கமா உள்ள போற மாதிரி இருக்கு. உள்ள போனோடனே செல்லு வந்து சிக்னலே சுத்தமா கிடைக்கல. உள்ள போனோடனே என்ன ஆகுது, நான் போய் குளிச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பாத்ரூம்ல போய் செல்ல வந்து மெசேஜ் அனுப்புறா. அவரோட வீட்டு நம்பரையும் அட்ரஸையும் வந்து நோட் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தான் இல்லையா, அவ வந்து மெசேஜ் அனுப்புறதுக்காக போனை வந்து எடுக்கிறா. உள்ள வந்து சிக்னல் கிடைக்கல. வீட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்கல அப்படின்னோன்னா அவளுக்கு கொஞ்சம் பயம் வருது. போய் டாய்லெட்ல போய் சுத்தி கித்தி சரி சிக்னல் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறா. அங்கேயும் வந்து சுத்தமா சிக்னல் இல்லை. டாய்லெட்ல பாக்குறா, ரத்தம் படிஞ்ச அந்த தரைகளை வந்து பார்த்தோன்னே இவளுக்கு வந்து பயம் வந்துருது. என்னமோ இங்க பண்ண போறான், அது வந்து நம்மளோட மேனேஜருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஒரு யோசனை வருது. டக்குனு வந்துட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு, காண்டம் பாக்கெட்டை வந்து நான் கார்லயே வச்சுட்டு வந்துடுறேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரலான்ட்டு போறா. வெளியில பூட்டி வச்சிடறான். இவன் அடிச்சு கை காலெல்லாம் கட்டி போட்டு அவளை தலையில சுத்தியில வச்சு அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி நிக்கிறான். அவ அதுல இருந்து மிஸ் ஆகி தப்பிச்சு போயிட்டு இருக்கா. இந்த சமயத்துல காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோவும் வந்து அந்த எந்த இடத்துல இருந்து அந்த கால் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணி வந்துருவான் அந்த ஏரியாக்குள்ள. நம்ம நினைப்போம் வந்து ஹீரோ தான் அந்த கால் பண்ணி அந்த காலிங் பெல்லை வந்து அடிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனா வந்து 2 கிழவங்க வந்து அந்த காலிங் பெல் அடிப்பாங்க. இந்த நேரத்தில் தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். இது மிஸ்டர் பார்க்கோட வீடு. எதுக்கு அப்படின்னா, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு சர்ச்சுக்கு அடிக்கடி வருவாரு. வர்றதே இல்லையே ஏன் அப்படின்னு கேட்கறதுக்காக அவங்க 2 பேரும் வந்து அடிச்சிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படின்னு அந்த கஸ்டமர், அங்க ஒரு நாய் இருக்கும் அந்த வீட்டுல. அந்த நாய் ஓடி வரும் இவங்களை பார்த்துட்டு, அந்த கிழவங்களை பார்த்துட்டு அந்த நாய் ஓடி வரும். அந்த நாய் பேரை சொல்லி இவங்க கூப்பிடுவாங்க. அப்ப இவர் வீட்டுல வந்து இங்கதானே இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி, இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு அந்த கிழவி வந்து அந்த கிழவன்ட்ட சொல்லுவாங்க. ஏதோ சரியா படல. வா வா, ஒரு நிமிஷம் இருங்க. இதை காதல வாங்கிட்டு இருந்த வில்ல வந்து அவங்கள உள்ள அழைச்சு போய், உள்ளதான் இருக்காரு வாங்க, அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரு, அதனாலதான் யார்ட்டையும் நான் அது மாதிரி இல்லைன்னு சொல்லிடுறது, வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள பொய் சொல்லி அழைச்சிட்டு போய் அவங்களையும் தலையில அடிச்சு கொலை செஞ்சிடறான். அந்த பொண்ணை வந்து தலையில அடிக்காம அடிச்சு போட்டதோட அவ மயக்கத்துல கிடக்குறா. அவ சாகல. ஆனா இந்த கிழவனும் வந்து இறந்து போயிடுறாங்க. இவங்க ஒரு கார்ல வந்திருப்பாங்க இல்லையா, அந்த காரை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டிடும் அப்படின்ட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு வேகமா ரோட்ல வரான். எதுக்காக என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க? அந்த ஏரியா வந்து சந்தா இருக்கும். அவன் கார்ல வேகமா வரையில பதட்டத்துல வந்துகிட்டே இருப்பான். அதே சமயத்துல நம்ம வரையில 2 காரும் வந்து மோதிக்குது. அந்த கார் இந்த பக்கமா வரும், இந்த கார் இப்படி வரும், கொண்டாந்து இடிச்சுக்குவாங்க. அப்ப வந்து 2 பேருக்கும் வந்து சின்ன சண்டை வரும். இந்த சமயத்துல வந்து நான் எனக்கு வந்து முக்கியமான வேலை இருக்கு, உன்னோட நம்பரை மட்டும் கொடு, இன்சூரன்ஸ் நம்பர், நான் கிளைம் பண்ணிட்டு நான் உனக்கு வந்து ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்பர் கேட்பான். அந்த கொலைகாரன்ட்ட வந்து நம்ம ஹீரோ கேட்பான். அவன் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுவான். அப்பயே அவன் கண்டுபிடிச்சிருவான், இவன் நம்பர் இதுதான் அப்படின்னு. கால் பண்ணி பார்ப்பான், அவன் போன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அவனும் ஓட ஆரம்பிச்சிருவான். இதுல இருந்து விரட்ட ஆரம்பிச்சிருவான் நம்ம ஹீரோ. என்னோட தப்பு, சொன்னா உங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே. பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். அதே உங்க போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா மத்தத நான் பாத்துக்கிறேன். ஒரு கட்டத்துல அடிச்சு விரட்டி புடிச்சு எல்லாரும் கொண்டாந்து அந்த காருக்கிட்ட கொண்டு வரையில அந்த காரை சுத்தி மக்கள் கூடிடுவாங்க. என்ன இவர் ரெண்டு காரு வந்து மோதி நிக்குது, ஆளையே காணுமே அப்படின்னு அங்க மக்கள் நிறைய பேர் கூடிடுவாங்க. போலீஸுக்கும் போன் பண்ணிடுவாங்க. போலீஸ் வந்துருவாங்க. இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போயிருவாங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க. முதல்ல நம்ம ஸ்டேஷன்ல போய் பேசலாம். யோ, என் பொண்ணுங்களை எல்லாம் அவன் கடத்தி கொண்டு போய் வித்துட்டாயா? நம்ம ஹீரோ வந்து ஒரு முன்னாள் போலீஸ் அப்படிங்கிறதுனால வந்து அவனுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. சில பேரை வந்து அவனுக்கு தெரியும். அவங்களுக்கு கால் பண்ணி சில விஷயங்களை வந்து சொல்லுவான். இது மாதிரி அந்த பொண்ணை வந்தா பிடிச்சி வச்சிருக்கான், அவனை நான் பிடிச்சிட்டேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்.
அவனோட ஃப்ரெண்டு ஒரு ஒரு முக்கியமான மேயரோட ஒரு மீட்டிங், அங்க ஒரு ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவன் வந்து அந்த போனை வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இந்த சமயம். இப்ப வந்து அந்த பொண்ணை வந்து எங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து ஒரு கட்டத்துல வந்து அந்த வில்லன் இருக்கால அவன் வந்து ஒத்துக்குவான், அந்த பொண்ணை வந்து நான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒத்துக்குவான். இந்த கேஸ் வந்து பெரிய லெவல்ல வந்து இப்போ வந்து ஹேண்டில் செய்யப்படும். போலீஸ் அங்கேயும் எங்கேயும் அழைச்சிக்கிட்டு தெரியவாங்க. பட் ஆனால் வந்து இவன் மேல 2 தடவை இதுக்கு முன்னாடி வந்து கேஸ் இருக்கு. இவனே வந்து ஒத்துருக்கான், நான் வந்து இந்த பொண்ணுங்களை எல்லாம் வந்து அழைச்சிட்டு போய் சுத்தியால அடிச்சு கொன்னுருவேன் அப்படிங்கிறத இவனே வந்து 2 தடவை போலீஸ்ல மாட்டும் போதும் ஒத்துருக்கான். பட் ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் இல்லாம இவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். ஒரு மாதிரியா படம் அப்படி இப்படி சுத்தி கடைசியா வந்து அந்த பொண்ணு மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு தப்பிச்சு வெளில வர்றதுக்காக வருவா. ஆமா இவனும் அந்த பொண்ணை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ கடைசியோட வீட்டுக்கே போய் அங்க ஏதாவது டிஎன்ஏக்கு எதுவும் டெஸ்ட் கிடைக்குமா என்னன்னு பாக்குறதுக்காக அங்க போய் முடி இதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு அங்க போவாங்க. அங்க போனா நம்ம அந்த காணா போன பொண்ணோட அந்த 7 வயசு பொண்ணு அங்க இருப்பா. அவளையும் அழைச்சிக்குவான். அவளையும் அழைச்சிக்கிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுன்னு அவளை அந்த சின்ன பொண்ணை அழைச்சிக்கிட்டே அந்த பொண்ணோட அம்மாக்காரிய வந்து நம்ம ஹீரோ வந்து தேடுவான். இந்த சின்ன பொண்ணை அழைச்சிக்கிட்டு அவன் தேடுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்கள், அப்ப வந்து அவன் சில விஷயங்களை நினைச்சு பாக்குறது, இதெல்லாம் வந்து நம்மளோட வந்து அந்த ஒரு எமோஷனல் கனெக்டை வந்து அந்த இடத்துல உருவாக்கிடும். என்னதான் இவன் வந்து ஒரு தப்பான தொழில் பார்த்தாலும் இவனும் மனுஷன்தான், இவனும் வந்து அந்த எமோஷனல் கனெக்ட்லாம் இவனுக்கும் இருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துலயே படம் வந்து இது வந்து ஸ்லோவான படமா இருந்தாலும், ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படமா இருந்தாலும், இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அந்த இடத்துலயே வந்து எடுத்துருது. கடைசியா வந்து அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சு போறதுக்கு ஒரு இடத்துக்கு இப்படி போயிடுவான். கடைசியில அந்த பொண்ணு தப்பிச்சு வெளில வருவா. ஒரு கடையில போய் சொல்லி போன் எடுத்து இது மாதிரி போலீஸ்க்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லையில இந்த கொலைகாரனும் அந்த கடைக்குள்ள வந்து அந்த கடை ஓனரையும் கொண்டுட்டு அந்த பெண்ணையுமே கடைசி வரைக்கும் அவளை காப்பாற்றவே முடியாம அந்த பொண்ணு இறந்தும் போயிடுவா. கடைசியா அந்த சின்ன பொண்ணை இவனே பாத்துக்கிற மாதிரி அழைச்சிட்டு வந்துருவான். இதோட அந்த படம் முடிஞ்சிடும். கடைசியா போலீஸும் வந்து அந்த கொலைகாரனை வந்து அவன் வந்து அந்த கடைசியா வந்து நம்ம ஹீரோ தான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு அவன் வீட்டுக்கு போய் அவனை கொல்ல போற நேரத்துல போலீஸ் வந்து அவனை கொல்ல விடாம அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. எனக்கு இந்த படத்தை என்ன தோணுச்சு அப்படின்னா, அவனை வந்து கொன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அந்த படத்தை பார்த்தா. இந்த மாதிரி ஒரு 12-13 பேரை வந்து கொலை பண்ண ஒரு கொலைகாரனை வந்து என்னதான் அடிச்சு அவன் எப்படி அதே மாதிரி அடிச்சு கொள்ளணும் அதே மாதிரி கொல்லணும் அப்படின்னு நமக்கே ஒரு வெறி வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வெறி தான் அந்த ஹீரோவுக்கு வந்து அந்த நேரத்துல இருக்கும். அப்பயே ஒரு பைத்தியம் மாதிரி அவன் ட்ரீட் பண்ணுவான் அந்த இதை வச்சுக்கிட்டு அவன் கொல்லணும் அப்படின்னு. பட் அதுக்குள்ளேயும் போலீஸ்காரங்களாம் மடக்கி அவனை பிடிச்சிருவாங்க. அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் அப்படியே வந்து அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல அந்த சின்ன பொண்ணு இருப்பா. ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அந்த பொண்ணுக்கு நடக்கும். கீழே விழுந்து அடிபட்டிருக்கும். அதை வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பொண்ணை கையை பிடிச்சி அந்த கையை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பான். அதோட அந்த படம் இந்த படம் கண்டிப்பா ஒரு 18+ கண்டென்ட் தான். ரத்தம் தெறிக்க சில கொலைகள் வந்து கொலைகாரம் வந்து செய்யறத வந்து காட்டுவாங்க. ரத்தமாவே இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாவே. அதெல்லாம் வந்து இருக்கும். நிறைய பிணங்களை வந்து தோண்டி எடுப்பாங்க. 12-13 கொலைகள் வந்து அந்த கொலைகாரம் செஞ்சிருப்பான். இதெல்லாம் காட்டுவாங்க படம். ஆனா இன்னும் கொஞ்சம் 2 மணி நேரம் இல்லாம இந்த படத்தை வந்து உண்மையிலேயே இந்த படத்தை வந்து நான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஒரு 1.5 மணி நேரத்திலேயோ அல்லது ஒரு மணி நேரம் 20 நிமிடத்திலேயே சொல்றதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா சில சீன்ஸ் வந்து தூக்க வேண்டிய சீன்ஸ் நிறைய இருக்கு. போலீஸ்காரங்கெல்லாம் அப்படியே கத்திக்கிட்டே கிடப்பாங்க. எதுக்கு கத்துறானோ எதுக்குன்னு நோய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சீன்லாம் வெட்டி வீசி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த சீன்லாம் தேவையே இல்லை. அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.